அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 30:18 வாசிங்களேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்படும், அரண்மனை முன்போல் என்ன செய்யும்? நிலைப்படும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நகரம் தன் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் என்ன செய்யுமா? நிலைப்படும். அல்லேலூயா. நகரம் என்ன செய்யுமா? தன் மண்மேட்டில் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அரண்மனை என்ன செய்யுமா? முன்போல் நிலைப்படும். வாசித்த உடனே சடன்லியாக நீங்கள் இங்கே தான் கவனிக்கணும். அல்லேலூயா. ஆமாம். நகரம் தன் மண்மேட்டில் என்ன செய்யுமா? சொல்லுங்க. கட்டப்படும். ஆனால் அரண்மனை முன்போலவே இருக்கும். அப்படின்னா முன்போலவே இருக்கும் என்று சொன்னாலே அதில் ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது. ஆமென். அதில் ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த ரகசியத்தை தான் இந்த பகல் வேளையில் நாம் கற்றறிந்து கொள்ளப் போகிறோம். என்று சொன்னால் நீங்களும் நானும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஆடியன்ஸாக இருக்கிற நீங்கள், அங்கிருந்து கவனிக்கிற நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, இன்றைய தியானத்தினுடைய வேதாகமத்தின் வசனங்களின் ரகசியங்களை எங்களுக்கு தேவ தூதுவர்கள் வழியாக எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று நீங்கள் ஜெபத்தோடு உற்று கவனித்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் என்ன செய்யும்? நிலைப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே முன்போலவே நிலைப்பட வேண்டுமானால், அல்லேலூயா, அல்லது மண்மேட்டில் கட்டப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஏன் அது கட்டப்படாமல், அல்லேலூயா, முன்போல் நிலைப்படாமல் இருக்க காரணம் என்ன என்பதை நம்ம சற்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அல்லேலூயா. ஆகையினால்தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் வழியாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பொதுவாகவே நம்முடைய சோத்திரம் உறவினர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு முற்காலத்திலே கடிதாசியின் மூலமாக என்ன செய்வோம்? என்ன எழுதுவோம்? அன்புள்ள அப்பா அம்மா அவர்களுக்கு உங்கள் அன்பு மகன், ஆமா, குமாரோ இல்லைன்னா பரத்தோ அல்லனா சோத்திரம் சாமுவேலோ ஏதோ ஒரு பெயரை எழுதி, இங்கு நாங்கள் யாவரும் நலமாய் இருக்கிறோம், இதுபோல் அங்கு நீங்கள் அனைவரும் நலமாய் இருப்பீர்கள் என்று நான் என்ன செய்கிறேன்? நம்புகிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இன்றைக்கு கற்பித்து கொடுக்கிற வசனங்களும் அதுதான். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை என்ன செய்? திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. சிறையிருப்பை திருப்பி அவனுடைய வாசஸ்தலங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார். சிறையிருப்பு திருப்பப்பட்டால் ஒழிய வாசஸ்தலங்களுக்கு என்ன வராது? இரக்கம் வராது. அல்லேலூயா. ஆமா. கடந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசினார். பிழைப்புக்கு நம்முடைய ஞானம் உதவாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிழைப்பிற்கு நம்முடைய ஞானம்
உதவாது. ஐஸ்வர்யத்திற்கு நம்முடைய புத்தி உதவாது. அல்லேலூயா. தயவுக்கு நம்முடைய அறிவு உதவாது. அல்லேலூயா என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசினார். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, யாக்கோபினுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை என்ன செய்கிறாரா? திருப்புகிறார். அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமா, வாசஸ்தலங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வாரானால் நகரம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, மண்மேட்டில் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைக்கப்படும். அல்லேலூயா. டோட்டலாக கர்த்தருடைய ஆவியானவர் முக்கியப்படுத்தி காட்டுகிறார். உங்கள் சிறையிருப்பை அவர் திருப்பாத பட்சத்திலே உங்களுடைய வாசஸ்தலங்கள் என்ன செய்யாது? தோத்திரம், இரக்கம் வராது. அல்லேலூயா. வாசஸ்தலங்கள் என்ன வராது? இரக்கம். அப்ப இரக்கம் எங்கிருந்து வருகிறது? யாரால் வருகிறது? யாருக்கு வருகிறது? அல்லேலூயா. எங்கிருந்து வருகிறது? சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடு. அல்லேலூயா. ஆமா, எங்கிருந்து வருகிறது? யாரால் வருகிறது? யாருக்கு வருகிறது? எங்கிருந்து வருகிறதுமா? பரலோகத்திலிருந்து. யாரால? தேவனிடத்திலிருந்து. அல்லேலூயா. யாருக்கு வருகிறது? தேவ ஜனங்களுக்கு வருகிறது. அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து தேவ, நல்ல கவனிங்க, பரலோகத்தில் இருந்து தேவன் வழியாக தேவ ஜனங்களுக்குள் வருகிறது. அல்லேலூயா என்பதை நீங்களும் நானும் மறந்து போகவே கூடாது, இருந்தும் போகவே கூடாது. அல்லேலூயா. இந்த வேத வாக்கியங்களை எரேமியா தீர்க்கன் வழியாக தெள்ள தெளிவாக இப்படி பேசுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த தேவ பிள்ளைகள் சிறையிருப்பினால் கட்டப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. சிறையிருப்பினால் கட்டப்பட்டிருந்தாங்க. சிறையிருப்பினால் கட்டப்பட்டிருந்தாங்க. இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்களை கையும் காலுமா கட்டி வச்சுட்டு வாயையும் நல்ல ஒரு பேண்டச்சு வச்சு ஒட்டி வச்சுட்டு பாடுங்க, கை தட்டுங்க, துதித்து ஆராதனை செய்யுங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? பாடுங்க, துதிங்க, ஆராதனை செய்யுங்கன்னு என்ன செய்வீங்க? அப்படிம்பீங்க. வாய் பாடுறதுக்கு வரத்தான் செய்யும். அல்லேலூயா. கையை அசைத்து ஆராதனை செய்ய விரும்புவீங்க. ரெண்டு கை கட்டப்பட்டிருக்கு, கொஞ்சம் முயற்சி பண்ணுவீங்க. ஆமா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் இப்படி நேரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கட்டப்பட்ட நிலைகளோடு இருக்கிறவர்களைத்தான் கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. சிறையிருப்பிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கூடாரங்களுக்கு, வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்ய கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. ஆமா, அந்த இரக்கம் எங்கிருந்து வருகிறது? மறுபடியும் சொல்லுங்க. பரலோகத்திலிருந்து தேவன் வழியாக தேவ ஜனங்களுக்குள் வருகிறது. பரலோகத்திலிருந்து தேவன் வழியாக தெய்வ ஜனங்களிடத்தில் வருகிறது. என்னது? இரக்கம். அல்லேலூயா. 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 ஆகினால்தான் தேவ மனிதன் பாடுகிறார், எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. கைகளை முடிந்தவர்கள் தட்டுங்க. இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை.
அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு உடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். அப்போ கை கட்டப்பட்டு வாய் சோத்திரம் மூடப்பட்டு கால்களும் கட்டப்பட்ட ஒரு மனிதன் எவைகளுக்குள் இருக்கிறான்? சிறையிருப்புக்குள் இருக்கிறான். அவன் கைகளை விஸ்தாரமா தட்ட முடியாது, வாய்களை திறந்து நாவினால் பாடி துதித்து ஆராதனை செய்ய முடியாது, கால்களினால் நடனமாடி ஆண்டவரை சோத்திரம் மகிமைப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அவன் சிறையிருப்புக்குள் அகப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, சோத்திரம் நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அப்ப நிலைப்படும் அப்படின்னா கட்டப்பட்டு நிலைப்படும் அப்படின்னா முன்போல அப்படின்னா முன்ன ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறாங்க? சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, சில நேரங்களில் பலமொழி சொற்கள் கூறுவாங்க. ஆமாம், பெருக்குமாறு புதுசாக இருக்கிறது என்ன செய்யுமா சொல்லுங்க? ஆமாம், புது விளக்கமாறு கொஞ்சம் பரசி என்ன செய்யும்? பெருக்குமா. ஆனால் தேய்ந்த காலங்களில் அது என்ன செய்யாது? ஆமாம், விரிவாய் என்ன செய்யாது? பெருக்க முடியாது அந்த பெருக்குமாறை வைத்து. அல்லேலூயா. என்று பலமொழி சொற்களை கூறுகிறதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். சில வேளைகளிலே பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆரம்ப நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட பொழுது, சிறை இருப்பிலிருந்து மீட்கப்பட்ட பொழுது, சோத்திரம் கட்டப்பட்டிருந்த நிலைகளில் இருந்து கட்டவிழ்க்கப்பட்ட பொழுது நம்ம தீவிரமாக என்ன செய்வோம்? பாடுவோம், துதிப்போம், ஆராதிப்போம். பாடுவோம், துதிப்போம், ஆராதிப்போம். சொல்லுங்களேன். பாடுவோம். எப்படி பாடி துதிச்சு ஆராதிச்சிருப்போம்? குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சந்நிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே மகிழ்ச்சியோடு அன்பரின் திருப்பாதத்தில். கைகளை தட்டி பாடுங்களேன். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சந்நிதானத்தில். அல்லேலூயா. அப்படியெல்லாம் பாடியிருப்போம். சொல்லுங்களேன், எப்படியெல்லாம் பாடியிருப்போம்? அப்படியெல்லாம் பாடியிருப்போம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓ அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்குதானே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். அப்போ சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்ட நாட்களிலே ஆடலோடு பாடலோடு துதியோடு ஸ்தோத்திரங்களோடு நம்ம ஆராதித்த நாட்கள் உண்டு. ஆனா காலப்போக்கிலே அப்படிப்பட்ட துதித்து பாடி ஆராதித்து மகிழ்ந்த புகழ்ந்த தேவ ஜனங்கள் கட்டப்பட்டார்கள். அப்புறம் துதியும் இல்லை, பாடலும் இல்லை, தோத்திரமும் இல்லை, ஆத்திரமும் இல்லை, ஆராதனையும் இல்லை. அநேகருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, நாவினால் சொல்லப்படுகிறது நான் கவனித்திருக்கிறோம். ஜெபிக்கவே முடியலை, துதிக்கவே முடியலை, பாடவே முடியலை.
இயேசுவை ஆராதிக்கவே முடியல என்கிற சொல்லை நீங்களும் நானும் செவிகளால் கேட்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமான்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, பாட முடியல, ஆராதிக்க முடியல. கட்டப்பட்ட நிலைகளிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் என்ன செய்யும்? நிலைப்படும். நிலைப்படும். முன் போலவே என்ன செய்யும்? நிலைப்படும். நீங்க நல்ல கவனிங்க. மண்மேட்டில் கட்டப்பட்டு முன் போல நிலைப்பட வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு தான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். அல்லேலூயா. நீங்கள் சிறையிருப்பிலிருந்து மீட்படைய வேண்டும். இறைவனுடைய இரக்கத்தை நீங்கள் பெற வேண்டும். அல்லேலூயா. மண்மேட்டில் கட்டப்பட்டு, அல்லேலூயா, ஆமாம், முன்போல நீங்கள் நிலைப்பட வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியவைகள் எவைகள்? அவர் செய்ய வேண்டியவைகள் அமீன் சோதர யாவை என்பதைத்தான் இன்றைக்கு கர்த்தர் கற்றி தருகிறார். வேதம் சொல்லுகிறது. ஒரு சில வசனத்தை இதற்கு ஆதாரமாக உங்களுக்கு எடுத்து சொல்ல நான் ஆவியானவரால் உந்தப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆவியானவரால் உந்தப்படுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறாரு, இன்றைக்கு இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வேதம் சொல்லுகிறதுங்க. என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, வாசிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். வேதாகமத்தில் நீங்கள் அதே அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. புண்ணு ஆறாததாயும் உன் காயங்கள் எப்படி இருக்கிறதா? கொடிதாயும் இருக்கிறது. ஆமா, அல்லேலூயா. புண்ணு எப்படி இருக்குதா? சொல்லுங்களேன். புண்ணு எப்படி இருக்குது? ஆறாததாயும் உன் காயங்கள் கொடிதாயும் இருக்கிறது. புண்ணுன்னா என்னது? காயம்னா என்னது? சொல்லுங்க. ஆமாம், புண் அப்படிங்கிறது திடீரென்று ஒரு கடுகு விதையை போல என்ன செய்யும்? சரீரத்தில் தோன்றி வரும். நம்ம நகத்தை வைத்து என்ன செய்வோம்? அதை கிளறி விடுவோம். அது சோத்திரம் புண்ணா இருக்கும். அது சற்று காலங்கள் கழிந்து அது ஆறாமல் இருக்கும். பார்த்தீங்களா? ஆமாம், ரணம் அப்படிம்பாங்க. ரணம் வச்சிரும், சீல் வச்சிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நல்ல கவனிங்க. புண் என்பது ஒரு கடுகு விதையை போல இருக்கிற தோன்றுகிறது என்று புண். ஆனால் அது ஆறாததா இருக்கிறதை குறித்து விமர்சனம் பண்ண வேண்டுமானால் அது கொடிய காயமாய் இருக்கிறது. அதான் ஆறாமல் இருக்கிறது. என்னதான் மெடிசன் எடுத்தாலும் இன்ஜெக்ஷன் போட்டாலும் அது என்ன செய்யாது? ஆறாதது. அது காயம். அல்லேலூயா. புண்ணு வேற, காயம் வேற. சிலருக்கு சுகர் இருந்தால் என்ன செய்யாது? புண்ணு ஆறவே செய்யாது. அந்த சோத்திர குழி அல்லது புண்ணுனுடைய அந்த குழி இருக்கு இல்லையா, அது நிரம்பவே செய்யாது. அல்லேலூயா. ஆமாம், கைதட்டி கூப்பிடுதாகலாம். அல்லேலூயா. ஆமாம், காயம் என்ன செய்யாது? ஆறாது. நேத்தெல்லாம் நல்லா வந்து பார்த்து பேசின மனுஷன் இன்னைக்கு என்ன செய்ய மாட்டேக்காரு? பார்க்கவே மாட்டேக்காருன்னு சொல்லி கைதட்டி வேற கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், புண் வேறு, காயம் வேறு. சிஸ்டர் கவனிங்க. புண் வேறு, காயம் வேறு. புண்ணானது அதற்கு மெடிசன் இன்ஜெக்ஷன் போட்டால் என்ன செஞ்சிடும்? ஆமாம். காயம் வந்து ஆமாம் அப்படியே புதக்குழி போல போய்கிட்டே இருக்கும். ஆமாம், தொலை போட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறாரு. ஆமீன் சோத்திரம். என்னவென்றால் உன் புண் ஆறாததாயும் உன் காயம் எப்படி இருக்கிறது? கொடிதாயும் இருக்கிறது. ஏன் புண்ணும் காயமும் ஆமீன் ஒரு மனிதனுக்குள் வருகிறது? சில நேரங்களில் சொல்லுவாங்க, குப்பையில் படுத்து என்ன செய்யாத, உருளாதப்பா அப்படி சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா பிள்ளைங்களை? மண்ணில் உருண்டு புரண்டு எழுந்திருக்காதப்பா. ஏன் எச்சரிக்கைப்படுத்துகிறோம்? அந்த மணல் சுத்தமான மணலா என்பது நம்ம அறியோம் இல்லையா? அப்போ அந்த மணலில் பிள்ளைகளை பார்த்து உருண்டு புரண்டு எழுந்திருக்காத, சரங்கு வந்துடும், அலர்ஜி வந்துடும் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களிடத்தில் ஏன் சொல்லுகிறோம்?
அலர்ச்சி வரக்கூடாது, புண் வந்துடக்கூடாது என்று முன்னெச்சரிக்கையா என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். என்ன ஃபீலிங் பயங்கரமா போகுது. மாமா பார்க்கணும் நல்லா. அல்லேலூயா. கவனிக்கீங்களா? அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுகிறதுனுடைய காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சரீரத்தில் என்ன வந்துடக்கூடாது, சர்மத்தில் புண் வரக்கூடாது, காயம் தோன்றி எழக்கூடாது என்று புத்தி சொல்லுகிறோம். அல்லேலூயா. அதையும் மீறி என்ன செய்கிறாங்க பிள்ளைங்க? ஆமா, நம்மளை விட்டு கண் பார்வையை விட்டு நம்முடைய குழந்தைகள் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க இஷ்டப்படி என்ன செய்வாங்க, இன்னும் சொல்ல போனால் அந்த புழுதியில் அல்லது மணலில் தலையை கூட புகுத்து என்ன செய்வாங்க, விளையாடுவாங்க. விளங்குதா விளங்கலையா? அப்போ இப்படி நீங்கள் விளையாடுவீர்களானால் அது உங்களுக்கு என்னத்தை கொண்டு வரும், சருமத்தில் புண்ணையும் காயத்தையும் கொண்டு வந்து விடும் என்று புத்தியினை கூறியும் கூட அவர்கள் கீழ்ப்படியாமல் போய்விடுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது 2 பகுதியை நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு பகுதி வேகமாக வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்த ஔஷதமும் இல்லை என்று சொல்லுகிறார். நல்ல கவனிப்பீங்களா? ஆமா, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. காயத்தை யாராச்சும் போய் விரும்பி போய் சிநேகித்து கட்டுவாங்களா? காயம் கட்டுவாங்களா? கட்ட மாட்டாங்க. அல்லேலூயா. நாங்குநேரி பேருந்து சாலைகளில் அமைந்துள்ள புதூர் என்கிற பகுதி அமைந்திருக்கிறது. அந்த பகுதியில் ஒரு நல்ல உள்ளம் கொண்ட பெற்றோர்களுக்கு குமாரனாக பிறந்து வளர்ந்து வாலிபத்தை அடைந்து வாழ்ந்து வருகிற ஒரு சகோதரன், பேர் தெரியல. அந்த சகோதரன் நம்ம உட்லி மண்டபத்தில் மாதாந்திர உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிற பொழுது பங்கேற்றார். வலது காலை பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், இப்படி வளைஞ்சிருக்கும். இந்த கால்களில் பார்த்தீங்கன்னா சீலு, சலம், நீர் எல்லாம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கும். வடிஞ்சு குழு 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 குழுன்னு வடியும். அந்த உபவாச கூட்டத்தில் பங்கேற்ற அந்த இளைஞனுக்கு இயேசுவின் இரத்தத்தை ஆயில வாங்கி இரத்தமாக ஜெபித்து அதில் பூசுகிற பொழுது, எப்பொழுதுமே மாதாந்திர கூட்டத்தை 3 மாதத்திற்கு ஒரு முறை 3 நாட்கள் அல்லது தினங்கள் வைப்போம். அல்லேலூயா. அந்த கூடுகையிலே பங்கேற்ற இந்த இளைஞனுடைய பாதம், வலது பாதத்திலே காணப்பட்ட நீரு, சலம் இதெல்லாம் என்ன செஞ்சிச்சு, பட்டு போல காய்ந்து போயிடுச்சு. ஒரு சிமெண்டு அப்படி தரையை பூசி அந்த கொழுப்புன்னு சொல்லுவாங்க, அந்த கொழுப்பு அதன் மேலே அப்படி பூசி அப்படி கரண்டியை வச்சு அப்படியே சோத்திரம் அதை நீவி விட்டால் எவ்வளோ அழகாக இருக்குமோ அதுபோல் அந்த வலது பாதம். ஆமே. இதில் யாராச்சும் அது தெரியுமா? அந்த வாலிபனுக்கு நான் சொல்கிற சாட்சி தெரியுமா தெரியாதா? வந்திருக்காங்க, அதுதான் தெரியும், அதுக்கு மேலே உள்ளது தெரியாது. அல்லேலூயா. அதே சகோதரன் பட்டு போல் அந்த ஸ்தோத்திரம் புண்ணானது, நீங்கள் நான் சொல்கிறது ஒரு சின்ன கடுகு விதை அளவில் இல்லைங்க, ஒரு பாதத்தினுடைய முற்றிலும் மேல் தோள்கள் முழுவதும் சீலும் சலமுமாய் வடிந்த அந்த புண், கொடிய புண்ணை தேவன் என்ன செய்தார், ஆற்றினார் அல்லது ஆறப்பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனடியாக அந்த சகோதரனுக்கு செய்ய வேண்டிய சில உதவிகளை செய்யும்படி கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே உந்துதல் செய்தார், செய்து நிறைவேற்றினோம். திரும்ப ஆவியானவருடைய ஆலோசனையின் படி அவன் நடக்காததினாலே இதுவரைக்கும் அந்த வலது காலில் புண்ணோட தான் அலைந்து கொண்டு இருக்கிறான். புரியுதா? ஆமாம். என்ன புரியுது உங்களுக்கு? ஒரு அம்மா அப்பா சொல்றாங்க, புழுதியில் போய் என்ன செய்யாத, விளையாடாத, மணல்ல போய் என்ன செய்யாத, விளையாடாத, தலை முடிகளுக்குள் மணல் என்ன செய்யும், புகுந்து கொள்ளும், பொடு புண்ணெல்லாம் வந்துவிடும், சரீரத்தின் சருமத்தில் என்ன செய்யும், கொடிய காயங்கள் ஏற்பட்டு விடும். ஆகியனால தயவு செய்து நீ என்னப்பா அம்மா அப்பா சொல்றதை கேளுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியும் நம்முடைய பிள்ளைகள் கேட்காததினாலே சருமத்திலும் சிரசிலும் பாதத்திலும் கொடிய புண்களும் காயங்களும் வந்து சிரமப்படுத்தப்படுகிறது போல அந்த இளைஞன் சிரமப்படுத்தப்பட்டான். விளங்குதா விளங்கலையா?
அல்லேலூயா. என்ன விளங்குது உங்களுக்கு? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஆலோசனைகளை அலட்சியப்படுத்தினதினாலும் அல்ல தட்டினதினாலும் அற்பமாய் எண்ணினதினாலும் வந்த விளைவுகள் இன்றைக்கு வரையிலும் நான் உங்களுக்கு ஒரு நாளாவது ஒரு பொழுது உங்களை அந்த சகோதரனை காமிப்பேன், ஒவ்வொருவருக்காக காமிப்பேன். யாரெல்லாம் அந்த சகோதரன் எனக்கு எதிரே நடந்து போகிற பொழுது நீங்கள் கையில் சிக்கிறீங்களோ உங்கள்கிட்ட காமிப்பேன். நேற்றைய தினத்தில் கூட முந்தின தினத்தில் கூட அந்த சகோதரனை குறித்து வேற ஒரு சகோதரனிடத்தில் பேசினேன். அந்த சகோதரர் சொன்னார், இந்த சகோதரனை குறித்து, இந்த சகோதரன் எப்பொழுதுமே ஒவ்வொரு திருச்சபையாய் போய் வருகிறவன் ஆகினாலே ஆண்டவரே அவனுக்கு கொடிய புண்களையும் காயங்களையும் அனுமதித்து விட்டார் என்று கூறினார். புரியலையாமா? வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும், என்ன மெடிசன் எடுத்தாலும் இன்ஜெக்ஷன் போட்டாலும் புண்ணு என்ன செய்ய மாட்டேக்கு, ஆறவே மாட்டுக்கு. உன் காயங்கள் எப்படி இருக்கிறது? கொடிதாயும் இருக்கிறது. புண்ணு எப்படி இருக்குது? ஆமாம், ஆண்டு சொல்ற புண் ஆறாததாயும் காயங்கள் கொடிதாயும் இருக்கிறது. எதற்கு இந்த புண்ணு ஆற மாட்டேக்கு, காயங்கள் கொடிதாயிருக்கிறது அப்படின்னா, ஆவியானவருடைய சொற்படி நடவாததினாலே. விளங்கிருச்சா விளங்கலையா? அந்த சகோதரன் மட்டும் ஒருவேளை நீங்கள் என்னலாம், இந்த ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காததினாலே அவன் காயத்தோடு கொடிய புண்களோடு அலைகிறான் என்று கூறுகிறார் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. எந்த ஊழியக்காரனுக்குள் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் வார்த்தைகளை கூறினாலும் அந்த ஆவியானவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் ஒழிய அவனுடைய புண்களும் ஆறாது, காயங்களும் கொடிதாயிருக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆகையினால் தான் அந்த இளைஞன் இன்றைக்கு வரையிலும் அப்படி இருக்கிறான். ஆவிக்குரிய நிலைகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்பித்து கொடுத்த காரியம் என்னன்னா, சோத்திரம் என்ன சொல்லுகிறார்? யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை நான் என்ன செய்தேன்? திருப்பி. ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கீங்களே, திருப்பி நீங்களே சொல்லிருங்க பாஸ்டர். அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்கிறவர். அல்லேலூயா. உங்க வாசஸ்தலங்களுக்கு, என்னுடைய வாசஸ்தலங்களுக்கு யார் இரக்கம் செய்யணும் தெரியுமா? அண்ட சராசரங்களையும் அகில உலகத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற ஆண்டவர் இயேசு இரக்கம் செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. சொல்லி பாடுங்களேன். நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. எல்லாரும் சேர்ந்து பாடுங்களேன். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. சொல்லுங்களேன். ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. அல்லேலூயா. ஆகினாலே வேதம் என்ன சொல்லுகிறது? கூடாரங்களின் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பி வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்யாத பட்சத்திலே நம்முடைய வாசஸ்தலங்களில் என்ன வராது? இரக்கம் வரவே செய்யாது. யாரால? யாரிடத்திலிருந்து சொல்லுங்க? பரலோகம் தேவனிடத்திலிருந்து தேவ ஜனங்களுக்கு வராது அல்லது இராது. அல்லேலூயா. அதைத்தான் தெள்ளத் தெளிவாக கர்த்தர் சொல்லுகிறாரு. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக சொல்லுங்க ஏற்படுவார் இல்லை. ஏற்படுவார் இல்லை. இங்க கவனிங்க, ஏற்படுவார் இல்லை. நம்ம நல்ல பரிசுத்த பைபிள் அப்படின்னு வச்சிருக்கிறோம் இல்லையா? பரிசுத்த பைபிள் அப்படின்னா ஹோலி பைபிள். சொல்லுங்க, ஹோலி பைபிள். ஆமாம், தமிழில் பரிசுத்த வேதாகமம், ஆங்கிலத்தில் ஹோலி பைபிள். இந்த ஹோலி பைபிள் அல்லது பரிசுத்த வேதாகமத்தை அழகழகா வச்சிருக்கிறோம், விதவிதமாய் வச்சிருக்கிறோம். வேதாகமத்தின் வசனத்தை வாசித்திருக்கிறோம், வேதாகமத்தின் வசனத்தை தியானித்திருக்கிறோம், வேதாகமத்தின் வசனத்தை கை கொண்டு நடக்க விரும்பி இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நடக்கிறோமா?
விரும்பி தான் இருக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். நடக்கிறோமா? எங்க சொல்லுங்க, நடக்கிறோமா? ஆமாம், தோத்துறோம். ராதாம்மா நல்லா கவனிங்களேன், நடக்கிறோமா? நடக்கவே மாட்டோம். ஆனால் மருத்துவர்கள் கூறின வார்த்தைகளை உடனே கீழ்ப்படிந்து கை கொண்டு நடப்போம். ஆமாம், நீங்கள் கோட்டை பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு மருத்துவர் இருக்கிறார். இது காலை, இந்த டேப்லெட் மாத்திரையை சொல்லுவார், இது காலை, இது மதியம், இது மாலை, இது இரவு. எப்பேற்பட்ட கொம்பம் போனாலும் இந்த 4 டோஸ் மாத்திரை கொடுத்தே தீருவார். அதை கரெக்டாக என்ன செய்வோம், ஃபாலோ பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? ராதாம்மாவினுடைய தங்கச்சி, கடைசி தங்கச்சி பேர் என்ன பேருமா? மீனா. பெரம்பு. அல்லேலூயா. ஆமாம், கை கொள்ளுவோமா கை கொள்ள மாட்டோமா? ஆமாம். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்து போகிறீங்க வேலைக்கு? 7:30 மணிக்கு. எங்கே போகிறாங்க? எங்கே வேலைக்கு போகிறாங்க? வள்ளியூர். 7:30 மணிக்கு எழுந்து வேலைக்கு போவாங்க. திரும்ப அவங்க இல்லத்திற்கு வரும்போது 8:40, 8:45, சில நேரம் 8:30, சில நேரம் 8 மணிக்கெல்லாம் வந்துடுதாங்க. நேற்றைய தினத்தில் அவங்க வீட்டுக்கு 8:30க்கு வரலை, 8:40க்கு வராங்க. பார்வதி புக் சென்டரை நாங்கள் கிராஸ் பண்ணுறோம், அங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க, கிராஸ் பண்ணி போகிறாங்க. என்னுடைய கடைசி மகனிடத்தில் சொன்னேன், அந்த அம்மாவுக்கு கடைசி தங்கச்சின்னு சொன்னேன். அல்லேலூயா. ஒரு எஜமானன் தனக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்தால் கரெக்டாக 7:30க்கு என்ன செய்கிறோம், அட்டன் பண்ணுறோம். வீட்டிலேருந்தே கிளம்புறோம், கரெக்டாக 8:30க்கு அட்டன் பண்ணுறோம். இல்லைன்னா டிஸ்மிஸ். சஸ்பென்ஸா டிஸ்மிஸ்ஸா சொல்லுங்களேன். ஆமாம், பயப்படுகிறோம். அம்மா நமக்கு வேலை கிடைக்காம போய்விடும், வருமானம் கிடைக்காமல் போய்விடும் என்று சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இன்றைக்கு உங்களோடு என்னோடு பேசுகிற கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், உங்களுக்காக ஏற்படுவார் ஒருவரும் இல்லை. ஏற்படுவார் ஒருவரும் இல்லை. நீங்கள் ஸ்தோத்திரம் பலவீனப்பட்டு, ஆமீன் சோர்வோடு, களைப்போடு, ஆமீன் மன துயரத்தோடு இருக்கிற பொழுது உங்களுக்காக ஏற்படுவார் ஒருவரும் இல்லைங்க. இல்லவே இல்லை. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு இந்த வேத வசனத்தில் 13 சொல்லுகிறார், உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தவும் ஔஷதமும் இல்லை. அல்லேலூயா. சொல்லிட்டு 17வது வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். 17, அவர்கள் உன்னை விசாரிக்கிறதற்கு இல்ல அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால். பார்த்தீங்களா, இங்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன். ஏமா கவனிக்கீங்களா? விசாரிப்பற்ற சீயோன். அல்லேலூயா. யாரை பார்த்து இப்படி சொல்லுகிறார்? கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கை கொண்டு வழிநடத்தப்படாதவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால். தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால். உங்களுக்கு அப்படி அமைச்சர் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு என்ன பேரா? தள்ளுண்டவள், விசாரிப்பற்றவள். சொல்லுங்க. ஆமா, ஒரு சகோதரி என்னிடத்தில் சொன்னாங்கங்க, சொந்த பெண் பிள்ளைகள் வீட்டில் போய் குடியிருக்கிறாங்க, அப்படின்னா அடைக்கலமாக தங்கி இருக்கிறாங்க. ஃபீவர் பார்த்தீங்கன்னா எப்படியாகிலும் 140க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், அதிகபட்சமாக. ஃபீவர் பயங்கரமாக இருக்குது, பாடி ஃபுல்லாக கொதிக்குது, அப்படி கொஞ்சம் துள்ளுது பாடி, அந்த அளவுக்கு ஃபீவர் அதிகமாயிருச்சு. அல்லேலூயா. பயங்கர ஃபீவர். ஒரு அன்பான பெண்மகள்கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுத்தாமா. மூத்த மகள், எனக்கு டைம் இல்லை. 2வது மகள் சொல்கிறா, எனக்கும் டைம் இல்லை. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பெண்மகள் அவர்களிடத்தில் போய் தன்னுடைய தாயானவள் அடைக்கலம் புகுந்து ஃபீவரோடு கஷ்டப்பட்டுகிற பொழுது அந்த மூத்த மகளும் இளைய மகளும் விட்டு எனக்கு டைம் இல்லைன்னு போயிட்டாங்க. மகனுடைய துணைவியார் மருமகளும் எனக்கு டைம் இல்லை, நீங்கள் ஹீட் பண்ணி அனுப்பிச்சிங்க, குடித்து கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது அவளை விசாரிப்பற்றவள் என்றும், வேதம் சொல்லுகிறது தள்ளுண்டவள் என்றும்.
ஆமா, பெயர் பெற்றபடி, நான் அப்படி நிப்பாட்டி வச்சுக்கோங்க, பெயர் பெற்றபடியாள். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வையில் எவ்விதத்தில் காணப்படுகிறோம்? எவ்விதத்தில் காணப்படுகிறோம்? உங்களை விசாரிக்க ஒருவர் இல்லையா? ஆமா, தள்ளப்பட்ட லிஸ்ட்ல நீங்க காணப்படுகிறீங்களா? கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை யாராகிலும் வந்து விசாரிக்க மாட்டாங்களா? அல்லேலூயா. என்னை அரவணைக்க மாட்டாங்களா? என்னை உபசரிக்க மாட்டாங்களா என்கிற நிலைகளோடு, நினைவுகளோடு ஆமீன் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனத்தார் மத்தியிலே கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார். அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உன்னை ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காயம் கட்டினாரே, சொல்லுங்க, காயம் கட்டினாரே, மார்போடு அணைத்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? விசாரிப்பற்ற சீயோன் என்றும் அப்புறம் தள்ளுண்டவள் என்றும். ஆமா, போதும் போதும், பெயரிட்டபடியாள். அவன் நல்ல கவனி, யாரை இப்படி ஆண்டவர் தள்ளுண்டவர்களும் விசாரிப்பற்றவர்களும் என்கிற கேரக்டரில் வச்சிருக்கிறாருன்னா, அவருடைய ஆவியின் ஆலோசனையை கேட்டு கை கொண்டு நடவாதவர்களை அந்த கேட்டகரியில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால்தான் இந்த நிலைகளோடு இருக்கிற எந்த மனிதர்களானாலும் கண்டிப்பாக ஆண்டவரை துதிக்க முடியாது, பாட முடியாது, ஆராதிக்க முடியாது. துதிக்க முடியும், பாட முடியும், ஆராதிக்க முடியுமா? கடந்த வெள்ளிக்கிழமை கர்த்தருடைய ஆவியானவர் பேசின பொழுது சொன்னார், தோத்திரம். அவனை குறித்து, யோபுவை குறித்து கர்த்தர் சொன்னார், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல் ஒருவனும் அந்த பூமியில இருந்ததில்லை. அல்லேலூயா. ஆமா, அவனுடைய வாழ்க்கையில சிரசு தொடங்கி பாத வரையிலும் கொடிய பற்கள் சீலும் சலமும் வடியக்கூடிய நிலைகள் வந்த பொழுது தன்னுடைய சிநேகிதனுக்காக என்ன செய்தான்? ஆமா, இந்த நிலைகளில் இருந்தவங்க என்ன செய்தாங்க சொல்லுங்க? ஜெபிக்கல, துதிக்கல, பாடல, ஆராதிக்கல. ஏன்? கர்த்தர் எனக்கு புண்ணை கொடுத்துட்டாரு, காயத்தை கொடுத்துட்டாரு, விசாரிப்பற்ற நிலையில தள்ளிட்டாரு இல்லையா? ஆமா, அல்லேலூயா. தள்ளுண்டவள் லிஸ்டில் என்ன ஒதுக்கிட்டாரு. என்ன வேதாகமோ, என்ன வசனம், என்ன வேத தியானம், அல்லேலூயா, என்ன பாடல்கள், என்ன துதி ஸ்தோத்திரங்கள், என்ன ஆராதனைகள் அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்க எங்க போயிட்டீங்க அர்த்தம்? சிறையிருப்புக்குள் தானாகவே போய்விட்டீர்கள் அர்த்தம். ஆமா, அல்லேலூயா, ஆமென். ஆமா, ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஐயா மாதிரி நீங்க என்ன செய்யணும்? நடக்கும் போதும் துதிப்பேன், அமரும் போதும் துதிப்பேன், உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கு போதும் துதிப்பே, நடக்கும் போதும் துதிப்பே, அமரும் போதும் துதிப்பே, உண்ணும் போதும் துதிப்பே, நான் உறங்கும் போதும் துதிப்பே, நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உம்மை துதிப்பே. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நிலைகளிலும் கர்த்தரை மனரம்பியமாய் துதிக்க, பாட, ஆராதிக்க கூடியவர்களாய் நாம் இருப்போமானால், அல்லேலூயா, நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார், நமக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நீங்க சிறையிருப்பு என்று சொன்னாலே கையும் காலும் கட்டப்பட்ட நிலைகளோடு இருப்பதுதான் சிறையிருப்பு. அல்லேலூயா. அது ஏன் வந்தது?
ஆவியானவருடைய ஆலோசனைகளை தெள்ளத் தெளிவாக செவி கொடுத்து கேட்டு கை கொண்டு நடக்காததினாலே அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, விசாரிப்பற்ற சீயோன். அல்லேலூயா. என்ன சீயோன்? விசாரிப்பற்ற சீயோனும் தள்ளுண்டவள் என்று என்ன செய்தாள்? பெயர் பெற்றாள். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்றார், தள்ளுண்டவள், விசாரிப்பற்ற சீயோனும் என்றும் சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியாள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், மனிதர்கள் மத்தியிலும் தள்ளப்பட்டுட்டா, இறைவன் சொல்லுங்க பார்வையிலும் தள்ளப்பட்டுட்டா. இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த நிலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சற்று நாம் இன்னும் ஒரு பகுதிக்குள்ளாக உங்களை வேகமாக அழைத்து சொல்லுகிறேன். நீங்கள் வாசியுங்கள். இது முதல் பகுதி நம்ம தியானிச்சிட்டோம். இரண்டாவது ஒரு பகுதி 3வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை அவர்களுக்கு திரும்பி வர, தேசத்தில் அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாட்கள் எப்படி வரும்? எப்படி வரும்? எங்க கவனிங்க, நாட்கள் எப்படி வரும்? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஆமா, என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு இந்த பாடலின் படியில? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் என்னை விட்டு அழிந்து போகிற வரை உம்மையே ஆராதிப்பேன். சிறையிருப்பு எப்போ மாறுகிறது அப்படின்னா, உம்மையே ஆராதிப்பேன். அவரையே நீங்கள் ஆராதிக்கணும். யோபுவை போல தங்களுடைய வாழ்க்கையில சிரசு தொடங்கி பாதம் வரையிலும் கொடிய பற்களினால் வாதிக்கப்பட்ட போதும் பாதிக்கப்பட்ட போதும், அல்லேலூயா, யோபு கர்த்தரையே ஸ்தோத்திரம். கடந்த வெள்ளிக்கிழமை சொன்னது போல, அல்லேலூயா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி வாழ்ந்த ஒரு தெய்வ மனிதன். அவர் உத்தமத்தில் எப்படி இருந்தாராம்? உறுதியாய் நின்றார். சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க, உறுதியாய் நின்றார். சொல்லுங்களேன், கையை வச்சு, உறுதியாய். ஆமா, உறுதியாக நின்றார். அப்புறம் 3வது ஒரு வார்த்தை சொன்னாரு. சொல்லுங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. அந்த நிலைகளோடு இருக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க? சொத்திர புண்ணும் கொடிய காயங்களும் வர காரணம் என்ன? ஆவியானுடைய ஆலோசனையின்படி கீழ்ப்படிந்து கை கொண்டு நடக்காததினாலே புண்களும் கொடிய காயங்களும் எனக்கு நேரிட்டது. விசாரிப்பற்ற சீயோனை போலவும் தள்ளுண்ட ஸ்திரியை போலவும் நான் புறம்பாக்கப்பட்டு விட்டேன். இனி நான் என்ன செய்ய மாட்டேன், அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா.
அப்படி ஆராதிக்க தொடங்குகிற பொழுது வேதம் சொல்லுகிறது நாள் ஒன்று வரும். வாசிங்க, நாட்கள் ஒன்று வரும். நீங்க ஆராதிக்கிற பொழுது, துதிக்கிற பொழுது, தொழுது கொள்ளுகிற பொழுது நாட்கள் ஒன்று வரும். அல்லேலூயா. சகோதரனே சகோதரி எல்லாருங்க கவனிங்களேன், உங்களை தேடி ஒரு நாட்கள் வரும். நீங்க துதிக்க பாட ஆரம்பிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நாட்கள் ஒன்று உங்களை தேடி வரும். வாசியுங்கள், சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணி அதை அவர்களுக்கு சுதந்தரித்துக் கொள்ளும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க துதிக்கிற, பாடுகிற, ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாய் அவர் பக்கமாய் திரும்புகிற பொழுது பிதாக்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்த அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பாரா? எப்ப கொடுப்பாரு? ஆமா, கரெக்டா மைனூட்டா கவனிச்சு அதை பிடிச்சுக்கிடணும். ஆமா, ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, எளிமையான பாடல், அருமையாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், நீங்கள் பிடித்து கொள்ளுங்க அப்படிம்பார். என்னத்த பாடலை நான் பாடுகிற பொழுது தரையில் விழாதபடி என்ன செய்யுங்க, அதை ஆங்கிலத்தில் கேட்ச் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அல்லேலூயா. என்ன விளங்குது? கேட்ச் பண்ணணும், வார்த்தைகளை தரையில் சிந்த விடக்கூடாது. அல்லேலூயா. ஆகினால் தான் வேதம் சொல்லுகிறது, பன்றிகளுக்கு முன்பதாக என்ன செய்யாதீங்க, முத்த போடாதீங்க. அதுக்கு அதனுடைய மேன்மை தெரியுமா? தெரியாது. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை துதித்து பாடி ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாய் மாறுகிற பொழுது நாட்கள் ஒன்று வரும், பிதாக்களுக்கு கொடுத்த அதே தேசத்திலே தேசத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்து வேகமா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 8வது வசனம், அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நுகத்தடியை முறிக்கிறார். ஆமா, நீங்க தோத்திரம் துதிக்காத, பாடாத, ஆராதிக்காத பட்சத்தில் நுகத்தடி என்ன செய்யாது, முறிக்கப்படாது. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய நுகத்தடி முறிக்கப்படணும்னு விரும்புதீங்க? கையை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நியூட்ரலேருந்து ஃபஸ்ட்டு கியரில் போட்டு டர் 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 அப்படி உயர்த்துங்க பார்ப்போம். ஏன்னா ஸ்பீடாக உயர்த்திடக்கூடாது, டக்குன்னு உயர்த்தணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், உங்களுடைய நுகத்தடிகளை கர்த்தர் முறிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறாருங்க. ஆமாம், நீங்கள் சிறையிருப்புக்குள்ளே இருந்ததினால தான் துதிக்க முடியல, பாட முடியல, ஆராதிக்க முடியல. எல்லாரும் ஆலயத்துக்கு தான் போகிறாங்க, எல்லாரும் ஆண்டவரை தான் பாடுகிறாங்க, எல்லாரும் ஆண்டவரை தான் தொழுது கொள்ளுகிறாங்க. நமக்கு மட்டும் இந்த கஷ்டம் அப்படின்னு நீங்க மட்டும் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்களா? எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களா? அல்லேலூயா. ஆமாம், அவரவருடைய பார சுமையை சுமையாக எண்ணி அவரவர்கள் நினைத்து கொண்டுதான் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமாம், 1 லட்சம் ரூபாய் வருமானம் உள்ளவங்களுக்கு 1 லட்சத்துக்கு தகுந்தவாறு பிரச்சனை இருக்கும். 5 லட்சம் ரூபாய் வருமானம் இருக்குன்னா 5 லட்சத்திற்கு உரிய பிரச்சனைகள் இருக்கும். 10 லட்சத்திற்குரிய வருமானம் இருக்குன்னா 10 லட்சத்திற்குரிய இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம், அது ப்ராப்ளம், இது ப்ராப்ளம். பணம் அதிகமாக வந்துருச்சுன்னா நமக்கு தூக்கம் வருமா? லாக்கரில் இருக்கிற நகை பறி போய் விடுகிறதோ, பணம் பறி போய் விடுகிறதோ, தூக்கமே வராது. எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான். அல்லேலூயா. அதனால சொல்றாரு, அது பாரமா, அதைத்தான் நுகம் என்பது பாரம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், சிறையிருப்பிலே அகப்பட்டிருக்கிறீங்க, கட்டப்பட்டிருக்கிறீங்க, நுகத்தடிகளை உங்கள் மேல கழுத்துல வச்சிருக்கிறாங்க, இவைகள் பார சுமைகள். ஆகினால்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அந்நாளில் நான் அவன் நுகத்தை சொல்றாரு, நுகத்தை கழுத்தின் மேல் இராதபடி உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, நுகம் என்பது பாரம், பார சுமைகளை நான் என்ன செய்வேன், எடுத்து போட்டு உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை உன்மேலிருந்து அறுத்து போடுவேன். அல்லேலூயா. ஆமாம், நாட்கள் ஒன்று வரத்தான் செய்யும். திரும்பவும் அதே ஸ்டேஜில் உங்களை கர்த்தர் நிறுத்தும்படி 3வது ஒரு பகுதி வேகமாக வாசிப்பீங்களா? 3வது ஒரு பகுதியை நான் சொல்லுகிறேன். 11வது வசனம், உன்னை ரட்சிப்பதற்காக
நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடி எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன், உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமலும் விடாமலும் மட்டாய் என்ன செய்வேன். ஆமா, லேசா தண்டிப்பேன் அப்படிங்கிறார். மட்டாய் தண்டிக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத வசனத்தினுடைய இந்த பிரசங்க வாக்கியம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்யும்படி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறவர் சொல்றாரு. உன்னை ரட்சிப்பதற்காக 11வது வசனம், நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப எப்பெல்லாம் இருந்திருப்பாரு? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் இசைவாணி. எப்பெல்லாம் இருந்திருப்பாரு? நான் துதிக்காத பொழுது, பாடாத பொழுது, ஆராதிக்காத பொழுது, நான் நன்றி கூறாத பொழுது, நன்றி அறிதல் இல்லாதவளாய் வாழ்ந்த பொழுது, எல்லா டைமிலும் நம்ம கூட தான் இருந்திருப்பாரு. ஆமாவா இல்லையா? எல்லா டைமிலும் நம்ம இருமாப்போடு, வைராக்கியத்தோடு, கோபத்தோடு, முறுமுறுப்பு சும்மா கிடைக்கும். ஆண்டவரை பார்த்து முணுமுணுத்த பொழுது இல்லையா, ஆக்ரோஷம் அடைந்த பொழுது தோத்திரம். அல்லேலூயா. எல்லா பொழுதும் அவர் நம்ம அருகாமையிலே நம்மோடு கூட தான் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் சொல்லுகிறாருங்க, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன், உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பே. ஏன்னா கொஞ்சம் கூட நமக்கு லேச கண்டிப்பு இல்லை அப்படின்னா சொல்லுங்க, விட்டு போயிடுவோம். லேச தண்டிப்பார். ஆமாம், லைட்டா. அல்லேலூயா. இப்படி தண்டிச்சு அவர் என்ன செய்கிறாராம்? இப்போ வாசிங்க, முன்னாடி இருந்த அதே நிலையில் அதான் சொல்றாரு, நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் என்ன செய்யும்? நிலைப்படும். இப்ப முன்போல இருக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு வருகிறார். வாசிங்க, அதை வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். வேகமா ஆண்டவருடைய வசனம் 21 சொல்லுகிறது, அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாய் இருக்க அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவில் தோன்றுவார். அவர் சமீபித்து வர பண்ணுவேன், அவர் சமீபித்து வருவார். அல்லேலூயா. ஆமா, அங்க சொல்றாரு, இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார் அப்படின்னா, இயேசுவோடு உங்களோடு இருக்கிற அந்த இருதயத்தை நல்ல கவனிங்க, துண்டித்து கிடக்குறீங்க. அதனால தான் நீ எப்படி இருக்க முடியல, துதிக்க முடியல, பாட முடியல, ஆராதிக்க முடியல. அப்போ பிணைப்படுத்துகிற இவர் யார் அப்படின்னா, இருதயத்தை அவருடைய இருதயத்தோடு உங்களுடைய இருதயத்தையும் பிணைப்படுத்துகிறவர் இவர் யார்? கைகளை முடிந்தா புரிந்தா தட்டுங்க. ஆமா, அல்லேலூயா. ஆகினால் தான் சொல்றாரு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அறகுறையான இருதயத்தோடு, அறகுறையான தோத்திரம், அறகுறை. ஆமா, பாருங்க, பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, உம்மை ஆராதிப்பே. ஏன்னா இது முழு இருதயமா? முழு இருதயம்னா ஆண்டவரை மட்டும் ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். இது உம்மை ஆராதிப்பே. இதில் என்னன்னே தெரியாதுங்க, வாயில சத்தம் மட்டும் வரும். உம்மை நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை. இப்படி ரவுண்ட் அடிக்கு வண்டி. அல்லேலூயா. உம்மையே. சிஸ்டர் என்ன பாடி முடிச்சிங்க? நினைவில்லையே பிரதர். அவன் என்ன பாட்டு பண்ணீங்க? எல்லாம் கூட்டத்தோட கோவிந்தாதான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இருதயத்தை பிணைப்படுத்துகிறவர் அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தோடு என்னுடைய இருதயத்தை இணைப்பவர் யார்? கேள்வி வருகிறது. அடுத்து ஒன்றை வாசியுங்கள் வேகமா. 20வது வசனம், அவர்கள் பிள்ளைகள் முன்போடு இருப்பார்கள், அவர்கள் சபைகள் எனக்கு முன்பாக திடைப்படும். அவர்கள் என்ன செய்வார்களாம்? ஒடுக்கினவர்கள் யாவரையும் நான் தண்டிப்பேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பிள்ளைகள் முன்போடு இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். முன்போல இருப்பாங்கன்னு என்ன அர்த்தம்? நகரம் மண்மேட்டில் கட்டப்பட்டு, இதுதான் பிரசங்கத்தை கரெக்டா பிடிக்கணும்.
சேச்சிக்கு எத்தனை வயசு நீங்களுக்கு? 53. 50 வயது. 50 வயது சேச்சி ஆனவர்கள் ரொம்ப மைனூட்டாக இருக்கிற நீங்கள் 20 வயது நீங்கள் எப்படி இருக்கீங்க? தோத்திரம். கரெக்டாக அப்படி நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக வசனத்தை எல்லாரும் வாசிக்கணும். பிடிச்சிக்கிட்டே இருக்காங்களா? நகரம் எங்கே இருக்குதான்? எத்தனாவது வசனத்தில் இருக்கு? மற்றவங்க சொல்லுங்க. சேச்சி பறையண்டா. அப்போ நீங்கள் அதை பார்க்க வேண்டாமா? நகரம் எங்கே இருக்குது? மேட்டில் இருக்கு. அப்புறம் அதுதான் சொல்லிட்டோம்ல, கட்டப்படும்னு மறுபடியும் நீங்கள் சொல்ல வேண்டாம். கட்டப்பட்டு அதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் முன்போல இருக்கும் அரண்மனை. அரண்மனை வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? அதான் சொல்றாரு, அலங்கத்திற்குள் சமாதானமும் அரண்மனைகளுக்குள் சுகமும் இருப்பதாக. அதான் சொல்றாரு, அந்த அரண்மனை முன்போல். அல்லேலூயா. முன்போல் அப்படின்னா அந்த மறுபடியும் அந்த நான் கரெக்டா உங்களை கொண்டு சொல்லுகிறேன். 20வது வசனத்தில் அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அரண்மனையில முன்போல எப்படி இருந்தாங்க? சற்று நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பாடியெல்லாம் காமிச்சிட்டேன். மறுபடியும் காமிக்க. கொதுகலம் கொண்டாட்டமே அப்பா வீட்டில் எப்போதும். புரிஞ்சிருச்சா? புரியல? முன்போல முன்னே இருந்த பாடல்கள், முன்னே இருந்த ஆராதனை, முன்னே இருந்த வேத வாசிப்புகள், முன்னே இருந்த ஜபஜீவியங்கள், முன்னே இருந்த தேவனோடு கொண்டிருக்கிற உறவாடுதலின் அனுபவங்கள் முன்போல். அதான் சொல்றாங்க, அவங்க பிள்ளைங்கள் எப்படி இருப்பாங்களாம்? 20வது வசனம், முன்போல் இருப்பார்கள். அவருடைய சபைகள் எப்படி இருக்குமா? ஆமா, எனக்கு முன்பாக திடப்பட்டிருக்கும். திடப்பட்டிருக்கும். ஒடுக்கின யாவரையும் என்ன செய்வேன்? நான் தண்டிச்சிருவேன். அல்லேலூயா. இது ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாமா? அதற்கு மேல 19 வாசிங்க. ஆவைகளிலிருந்து தோத்திரம் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அல்லேலூயா. அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அல்லேலூயா. மகிமைப்படுத்துவேன். எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாமா? அல்லேலூயா. அவங்க இனி குறுகி போக மாட்டாங்கங்க. அல்லேலூயா. நாட்கள் ஒன்று வந்ததா? வந்த உடனே பிதாக்கள், முற்பிதாக்கள் அமீன் ஸ்தோத்திரம், அமீன் அனுபவித்த அதே தேசத்திற்கு அழைத்து கொண்டு சென்றார். அல்லேலூயா. நுகத்தடிகளை முறித்து போட்டார். அல்லேலூயா. ரட்சிப்பதற்காகவே 11வது வசனத்தில் சொன்ன கூட இருக்கிறாராம். அங்க இங்கும் போக விடாம எங்க இருக்கிறாரா? உங்க கூடயே இருக்கிறாரு. எத்தனை பேர் இதை உணர்கிறீங்க? ஆமையா, என் கூடயே இருக்கிறாரா தம்பி? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. 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 அல்லேலூயா. ஆமா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் எப்படி இருந்தாராம்? சொல்லுங்க. தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் எனக்கு தகப்பனானீரே, என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே. எல்லாரும் சொல்லி பாடுங்க. நீங்க தான் அப்பா. எல்லாரும் தம்பி சேர்ந்து சொல்லுங்களேன். என் அப்பாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தான் அப்பா. சொல்லுங்க. என் மம்மியும் நீரே, என் டேடியும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் ஒரு பொழுது, ஒரு தினம், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடங்கள் கூட வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே,
நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் சேர்ந்து தயவா சொல்லுமா, நீர் இல்லாமல் வாழ முடியாது. மீண்டும் ஒரு, நீர் இல்லாமல் வாழ முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பிரசங்க வாக்கியத்தை நான் சொல்றேன், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, எப்ப திருப்புகிறார்? நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனாவது வசனம்? 3வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை அவர்களுக்கு திரும்பி வர பண்ணுவேன். அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். பிதாக்களுக்கு கொடுத்த அதே தேசத்திற்கு அவர்களையும் பிள்ளைகளையும் நான் திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, 8:8 சொல்றாரு, அந்நாளில் நான் அவன் நுகத்தடியை கழுத்தின் மேல் இராதபடி உடைத்து கட்டுகளை அறுப்பேன். அல்லேலூயா. அப்புறம் 11 சொல்றாரு, உன்னை ரட்சிப்பதற்காகவே உங்களோடு கூட இருக்கிறேன். நுகத்தடியிலிருந்து உங்களை விடுவிக்கணும், கட்டுகளை அறுத்து போடணும், பிதாக்கள் சுதந்தரித்த அதே தேசத்திற்கு திரும்ப வர பண்ணணும். அதற்காகவே உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார். அதைத்தான் சொல்றாரு, யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி அவர்கள் வாசஸ்தலத்திற்கு நான் இரக்கம் செய்வேன். ஆமீன். நகரம் மண்மேட்டில் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அதில் தான் 3 காரியத்தை சொன்னார். 3 காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? அதை மட்டும் நான் சொல்லி வழிநடத்த விரும்புகிறேன். முதலாவது சொன்னார், சோத்திர 21 சொன்னார், சோத்திர தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார்? தேவனுக்கும் தேவனுடைய இருதயத்திற்கும் உங்களுடைய இருதயத்திற்கும் எவ்வளவேனும் தொடர்பே இல்லாத இருந்த அந்த இருதயத்தை பிணைப்படுத்தினார். அல்லேலூயா. 2வது 20வது வசனத்தில் சொல்றாரு, அவர்கள் பிள்ளைகள் முன்போல இருப்பார்கள், அவர்கள் சபைகள் எனக்கு முன்பாக திடப்படும். முடிந்தவர்கள் புரிந்தவர்கள் மட்டும் கையை தட்டிக்கிட்டே இருங்க. ஆமா, பிள்ளைகள் முன்போல இருப்பாங்க, முன்ன உள்ள. சோத்திரம். அதனாலதான் 19 சொல்றாரு, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல்களின் சத்தமும் என்ன செய்யும்? புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்களை சிறுமைப்படுத்துவதில். கைகளை தட்டுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு. அதனாலதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, இந்த சிறையிருப்புக்குள் இவர்கள் தள்ளப்பட்டது எவைகள் அப்படின்னா, ஆவியானவருடைய வார்த்தைகளை கவனித்து கை கொண்டு நடக்காததினால்தான். நீங்க வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 12, 13, 17. புண்ணு ஆறாததையும் அப்புறம் காயம் கொடிதாயும் இருந்தது. விசாரிப்பற்ற சியோன் என்று தள்ளுண்டவள் என்று பெயர் பெற்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வ பிள்ளைகளை, ஆவியானவர் உங்களை ஆலோசனை கூறி உங்களை வழிநடத்துகிறவைகளிலே நீங்கள் செவி கொடுத்து கவனமாய் வழிநடத்துவீர்களானால் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன அனைத்து ஆசீர்வாதங்களும் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சிறையிருப்பை திருப்பி வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். முன்போல என்ன செய்யும்? ஆண்டவர் சொல்றாரு. சோத்திரம். நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல இருக்கும். அல்லேலூயா. ஆரம்பத்தில் கொண்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், உடன்படிக்கையின் சந்தோஷம், ஆவியின் நிறைவின் அபிஷேகத்தின் சந்தோஷம், புரிந்தவர்கள் மட்டும் கைகளை தட்டுங்க. அதே சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்குள் இருந்து தோன்றி எழும்பும்படி செய்வார். ரீபாலா தூராலா சபாலா ரிபிகபலமா. ஆவியில் நிறைந்து கைகளை தட்டி தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் உங்களை சோத்திரம் அந்த சிறையிருப்பிலிருந்து திருப்பி உங்களுடைய வாசஸ்தலங்களிலே இரக்கம் செய்யும்படி உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு உங்களுடைய மனதிலும் உள்ளத்திலும் உணர்வுகளிலும் இடம் கொடுத்து அவரை உங்களை ஆத்தும மணாளனாய் ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட உறவாடி மகிழ நீங்கள் தங்களை அர்ப்பணிப்பீர்களாகில் உங்களுடைய வாசஸ்தலங்களிலே எப்பொழுதும் இரக்கம் செய்து கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி சோத்திரம் செலுத்துவோம். இந்த வேத வசனத்தை கேட்ட வார்த்தைகளின்படி கர்த்தர் நம் அனைவரையும் வாழ செய்யும்படியாக அருமையான அன்பு தேவதாசர் ராஜாமணி அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிப்பார்கள். பிரைஸ் எல்லாம்.